ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்விதேசிஸ் லைஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டென்மார்க்கோட கேபிட்டல் சிட்டி கோப்பன்ஹேகன் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம் கோப்பன்ஹேகனுக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் கிறிஸ்டியன்பர்க்ஸ் பேலஸ். உள்ள நல்ல சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது. அப்புறம் போட் டூர் போனோம். அண்ட் போட் டூர் போகும்போதே நாங்கள் லிட்டில் மர்மெய்ட் ஸ்டாச்சுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அக்வேரியம் போனோம். தென் ப்ளோ பிளானட்னா அதான் டென்மார்க்கோட நேஷ்னல் அக்வேரியம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்வீடனில் இருக்க சிட்டி ஹெல்சின்பர்க்லேருந்து டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன் போகிறதுக்கு ஒரு 1.5 hour ஆகும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். கோப்பன்ஹேகன் சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் வெளியில் வந்தோன்னே பார்த்தா டிவோலி கார்டன்ஸோட என்ட்ரன்ஸ் இருந்தது. டிவோலி கார்டன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 1843 ஓப்பன் பண்ண ஒரு பார்க். அண்ட் இது வேர்ல்ட்லேயே செகண்ட் ஓல்டஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த தடவை நாங்கள் டிவோலி கார்டன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் போவோம். கோப்பன்ஹேகன் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற பிளேஸ் கிறிஸ்டியன்பர்க்ஸ் பேலஸ். கிறிஸ்டியன்பர்க்ஸ் பேலஸ் ரொம்ப பெரிய பேலஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப பவர்ஃபுல் பேலஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் டேனிஷ் பார்லிமெண்ட், அப்புறம் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஆல்சோ த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டென்மார்க்கும் இங்கே தான் இருக்குது. இந்த பேலஸோட இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இது தேர்ட் பேலஸ், அதாவது தேர்ட் டைமாக ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேலஸ் 1794 பர்ன் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் பேலஸ் ரீபில்ட் பண்ணது 1884. அண்ட் இது தேர்ட் பேலஸ் 1992 ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் இந்த ஹார்ஸ் ஸ்டேபிள், அதாவது குதிரைங்கள் எல்லாம் வளர்க்குற இடம். என்டர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி மியூசியம் மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு குதிரை பண்ண மாதிரி இருக்குது. பட் குதிரைங்க எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு அட்டையில் இந்த குதிரையோட நேம் அண்ட் எந்த கிங் அந்த குதிரை வச்சுருந்தாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு சைடில் இந்த ஹார்ஸ் கேரியேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேரியேஜஸ். இது நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ க்ளோஸில். ஸோ நல்லா இருந்தது அண்ட் நல்லா கிராண்டாகவும் இருந்தது ஒரு சில கேரியேஜ். அடுத்து அப்படியே நாங்கள் இந்த பேலஸோட மெயின் ரிசப்ஷன் ரூம்ஸ் போய் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஷூவில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கவர் போட்டுக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போட்டு நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இது என்ட்ரன்ஸே செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு ரூம்ஸும் நல்லா ஹை சீலிங்கோட செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க.
திங்ஸ்லாம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக ராயலாக இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பேலஸ்க்கு கீழே இருக்க ஆப்சலன்ஸ் கேசலோட ரூயின்ஸ் பார்க்க போனோம். அது வந்து டேட்ஸ் பேக் டு 12th centuryன்னு சொல்கிறாங்க. கீழே ரொம்ப டார்க்காக இருந்தனால அவ்வளோவா வீடியோஸ் எடுக்க முடியல. அடுத்து நாங்கள் அப்படியே அந்த கிச்சன் ஏரியா பார்க்க போனோம். இது வந்து ஒரு நல்லா இருந்தது, பட் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓவரால் இந்த பேலஸ் விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அப்படியே பேலஸ்க்கு வெளில வந்தோடனே நாங்கள் மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போட் டூர் போகிறதுக்கு ரெடி ஆனோம். நீங்கள் ஒன் டேலே நிறைய பிளேசஸ் கவர் பண்ணணும் அண்ட் நிறைய மியூசியம்ஸ்லாம் விசிட் பண்ணணுன்னா கோப்பன்ஹேகன் கார்டுன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நிறைய மியூசியம்ஸ்க்கெலாம் என்ட்ரி அதிலே இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நாங்கள் வந்து இந்த டைம் அந்த பாஸ் எடுக்கல, ஏன்னா அதில் அக்வேரியம் இன்க்ளூடட் இல்லை. அண்ட் பேரண்ட்ஸோடு போனனால நிறைய இடமும் அவ்வளோ கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அதை மட்டும் கவர் பண்ணோம். அந்த போட்லேயே ஒரு டூர் கைடு இருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பிளேஸ் அண்ட் பில்டிங்ஸ்க்கான யூனிக்னஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டிலாம் இங்கிலீஷ் அண்ட் டேனிஷ் 2 லாங்குவேஜிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. போட்டில் போகும்போது தூரமாக ஒரே கூட்டமாக நின்று ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா லிட்டில் மர்மெய்ட் ஸ்டாச்சு. லிட்டில் மர்மெய்ட் ஸ்டாச்சு வந்து ஒன் ஆஃப் த டாப் ஹைலைட்ஸ் இன் கோப்பன்ஹேகன். இந்த போட் டூர் வந்து ஒரு 1 hour டியூரேஷன் அண்ட் நிறைய மேஜரான அட்ராக்ஷன்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸ்லாம் இதிலே நாங்கள் கவர் பண்ணோம். போட் டூர் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போட் டூர் முடிச்சுட்டு நாங்கள் கோப்பன்ஹேகனில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேசஸ், அதாவது நியூ ஹேவனுக்கு போனோம். இங்கே தான் அந்த கலர் பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்து சர்ச் ஆஃப் சேவியர் போகலான்ட்டு இருந்தோம். ஆனால் மேலே போய் பார்க்கணுன்னா அதுக்கு ப்ரீ புக் பண்ணணும். நாங்கள் அதை பண்ணாதனால நாங்கள் மேலே டாப் வியூ போய் பார்க்க முடியல. கடைசியாக வந்து நாங்கள் அக்வேரியம் வந்தோம். ஃபுல் டே நல்லா நடந்து ஆல்ரெடி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் உள்ளே போனோம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஓட்டர்ஸ், அதாவது நீர் நாயெலாம் கூட இருந்தது. ஒரு ஏரியாவில் வந்து ட்ராபிக்கல் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா நல்லா இருந்தது. நிறைய ஃபிஷ்ஷஸ், பிரானா, அப்புறம் ஒரு சில பேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லா இருந்தது.
இந்த அக்வேரியமோட ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த ஃபிஷ் டேங்க் தான். ஸோ இது வந்து ஒரு டன்னலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸோடு போகிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னுமே இந்த அக்வேரியமை நல்லா மெயின்டைன் பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் இந்த அக்வேரியமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம், லைக் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஃபுல் அக்வேரியமே ஒரு 1 hour இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 hours எல்லாமே கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.